அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும். 2, 3, 4 இந்த பாதங்கள் கன்னி ராசியில் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய குணங்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எதெல்லாம் எதற்கு சிறந்தது அப்படின்றது தான் நாம் இந்த பதிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் உத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ மகாலட்சுமி ஞாபகம் வந்துடணும். செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமி இந்த நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்டவங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இயல்பாகவே பொருளாதாரம் எப்படியாவது வந்துடும், பொருளாதார கஷ்டம் இருக்காது என்பது ஒரு பொதுவான இயல்பான ஒரு கருத்து. ஏன்னா இவங்க குடும்பம் செல்வ வளம் கண்டிப்பாக இருக்கும். நடக்கின்ற திசாபுத்திகள் கிரக சேர்க்கைகளை பொறுத்து மாறுபாடுகள் இருக்குமே தவிர நட்சத்திரத்தினுடைய குணங்கள் போகவே போகாது. அந்த மாதிரி வீட்டிற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் வீட்டை தாங்கும் உத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்திர நட்சத்திரத்தை. அந்த வகையில் பொருளாதார பிரச்சனையே இல்லாத நிலைக்கு இந்த உத்திர நட்சத்திரம் கொண்டு வரும். செய்கிற தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரின்னு இருந்தால் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க, மாறிடுவாங்க. அப்படி மாறாமல் இருந்தானா அவங்களுக்கு தோல்வி நிச்சயம். யார்? இவருடைய உத்திர நட்சத்திரக்காரனுடைய எதிரிக்கு தோல்வி நிச்சயம். பொதுவாக இவங்கக்கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம்னா, அதாவது சொல்லுவாங்களே, வெட்டிவா என்றால் கட்டி கொண்டு வரும் சாமர்த்தியக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். இதுக்கு ஒரு கதையும் இருக்கு. சிவன், விஷ்ணு இந்த இரு தெய்வங்களின் அம்சம்தான் சுவாமி ஐயப்பன். ஐயப்பன் கதை உங்களுக்கு தெரியும். புலிப்பால் தான் கேட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? புலியே கூட்டு வந்துட்டார். இந்த உதாரணம் போதும். ஏன்னா வீடியோவில் நம்ம நிறைய பேசணும்னா லென்த்தாக இருக்கும். அந்த வகையில் நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நாசுக்காக சொல்லிடுறோம், புரிஞ்சுக்கிங்க. ஆக உத்திர நட்சத்திரம் இந்த அளவுக்கு திறமைசாலிகள் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். மன்மதன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம். அந்த வகையில் கிரகங்களுடைய தன்மைகள் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதில் இருக்க தான் விரும்புவாங்க. அதே போல் ஆடிட்டர், கணக்காளர் இந்த துறை இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். வங்கி அதிகாரியாக இருக்கிறது, பதிப்பகத்துறையில் வேலை செய்கிறது, எழுத்துத்துறை, கணித மேதை ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானிகள், புதுவித மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, தூதரக பணியில் வேலை செய்கிறது, தகவல் தொழில்நுட்பம், சங்கீத வார்த்தை நிபுணர், பண்டைய தமிழ் மொழி ஆராய்ச்சி, நுணுக்கமான திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய துறைகள், துப்பறிதல், பாரம்பரிய மருத்துவர்னு சொல்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள், கண்ணாடியில் புதுமையை செய்தல், கதை கவிதை எழுதுதல், எவர் மனதையும் படம் பிடிக்கும் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிறது, மனோ தத்துவ மருத்துவர், பின்னணி பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, மிமிக்ரி பண்ணுறது, ஆண் பெண் 2 குரல்லையும் பேசி மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் தான் இவங்க வேலை செய்வாங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக சுவைகளை அறிஞ்சு அதை சாப்பிட்ற அமைப்பு இருக்கும். இவங்க தேநீர் அதிகம் சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த போதை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சில பேர் ஈடுபடுவாங்க. காபி, ஐஸ்கிரீமு இதெல்லாம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களுடைய விருப்பமான உணவுகளாக புது புது டிஷ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு கடன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்துட்டால் அதிலிருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக இதில் தான் இவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது 2 விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா இவங்க கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றா தாங்குகிற அளவுக்கு இவங்கக்கிட்ட திறமைகள் இருக்கும். உத்திரம்னா அந்த வீட்டில் இருக்கும் இல்லையா உத்திரம், அந்த உத்திரம் போல் இவங்க குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி குடும்பத்தை தூக்கி நிறுத்துறவங்க அப்படின்றத சுருக்கமாக சொல்லிக்கலாம். அந்த வகையில் இப்போ நாம் முக்கியமாக பார்க்க போகிறது இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம்
இந்த நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தால் 100% நன்மையும் வரவும் உண்டாகும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கை துணை அமையும் போது ஒரு 98% நன்மையில தான் முடியுங்க. ஆனந்தமான வாழ்க்கை உண்டு. அதே போல் சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்காரங்க அமைஞ்சா மனமொத்த தம்பதிகளாக இருப்பாங்க. ஒரு 90% நல்லதே நடக்கும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர வாழ்க்கை துணையாக வந்துச்சுன்னா 85% நன்மையில் முடியுங்க. அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு 80% நன்மையில் முடியும். திருவாதிரை, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களை தவிர்க்கிறது நல்லது. இதில் குறிப்பிடாத மற்ற நட்சத்திரக்காரங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியர்கிட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் முழு வெற்றியை தரும். பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த நாளில் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கிறது, வியாபாரம் ஆரம்பிக்கிறது, எதையும் சாதிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரனால எந்த சுபகாரியம் செய்யலாம், நல்லதே நடக்கும். அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க விற்க ஏற்றது, பத்திரப்பதிவுகள் செய்ய ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த நட்சத்திரம். அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் தொழில், வியாபாரம், வீடு கட்டுறது, வங்கியில் கடன் வாங்கிறது, கடன் மூலம் நன்மை அடைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் உதவியாக இருக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் நீண்ட தூர பயணம் செய்ய, வீடு மாற்றம் செய்ய, வேலையில் இடமாற்றம் செய்ய, விண்ணப்பம் செய்ய, அயல்நாடு பயணம் செய்ய இது போன்ற நற்காரியங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் வர நாட்களில் வியாபாரம், குறிப்பாக பண வரவுக்குண்டான எல்லா செயல்பாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு நோய்க்காக மருத்துவமனையில் சிகிச்சை செய்கிறீங்க, அந்த சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. பயணம் போகக்கூடாது. புது நண்பர்கள் அல்லது நண்பர்களோட வாக்குவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவிர்க்கிறது நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த விஷயம் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்காதுங்க, ஏமாற்றமே மிஞ்சும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திர நாட்கள் மேற்கொள்ளும் எதுவும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆக இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு செயல்படணும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் சவரம் செய்தல், முடித்திருத்துதல், எண்ணெய் குளியல், நகம் வெட்டுதல், தாம்பத்தியம், திருமணம் போன்றவை செய்யக்கூடாது. இது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதிதேவதை ஐயப்பன், மிருகம், எருது, பறவை, கிழுவை, விருட்சம், அலரி மலம், மலர் செந்தாமரை, தானியம், கோதுமை. ஆக விருட்சம் அலரி மரம் எந்த கோயிலில் தலை விருட்சமாக இருக்குதோ அந்த கோயிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் சென்று வழிபடும் பொழுது வாழ்க்கையில் தடைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களும் ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கிட்டா திருப்ப கொடுக்க முடியாது. அந்த வகையில் இருந்து நீங்கள் விடுதலை பெறதுக்கு உங்களுடைய விருட்சம் உள்ள தலத்துக்கு போய் நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது நல்ல பலனே நடக்கும். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது போய் சேரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.